இன்றைய செய்தியுடைய தலைப்பு உடன்படிக்கை பெட்டி. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவை உடன்படிக்கை பெட்டி என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி பெயருக்கு ஏற்றபடியே உடன்படிக்கையை நினைவூட்டுகிறது. கர்த்தரோடு நாமும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். ஞானஸ்நானத்தில் அவரோடு உடன்படிக்கை பண்ணினோம். கர்த்தரும் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். கர்த்தர் செய்த உடன்படிக்கைக்கு நாம் பங்காளிகள் அல்ல, அவரே நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதை அவர் நிறைவேற்றுவார். சில உடன்படிக்கைகளில் நாமும் கர்த்தரும் பங்காளிகளாக இருக்கிறோம். கர்த்தரே இதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிற உடன்படிக்கைகள் அவருடையவைகள். அதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அதில் நம் பங்கு அவசியம் அல்ல. ஆனால் நாமும் கர்த்தரும் சேர்ந்து உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய பங்கும் அவசியமாக இருக்கிறது. உடன்படிக்கை என்பது கான்ட்ராக்ட் அல்ல, கவனன்ட், ஒப்பந்தம் அல்ல. அது உடன்படிக்கை என்பது வேறு. ஒப்பந்தங்களை முறித்து விடலாம், ஆனால் உடன்படிக்கையை முறிக்க முடியாது. ஆகவே இந்த அடிப்படையில் நாம் வேத வசனத்தை இன்று காலையில் கவனிப்போம். கர்த்தர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை முதலாவது பார்ப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 17. அடுத்த வசனம். பலி செலுத்தப்பட்ட மிருகங்களுடைய துண்டுகள் அங்கு கிடக்கின்றன. அந்த துண்டங்களுக்கு மத்தியிலே, அந்த பலி செலுத்தப்பட்ட மிருகங்களுடைய துண்டுகளின் மத்தியிலே கர்த்தர் கடந்து வருகிறார். இது உடன்படிக்கைக்கு அடையாளம். என்ன உடன்படிக்கை என்றால், எரேமியா தீர்க்கதரிசி இதை குறித்து சொல்லி இருக்கிறார். பலி மிருகங்கள் இவ்விதமாக துண்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்து அதன் மத்தியிலே உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள் கடந்து போனால், அதனாலே என்ன செய்தியை சொல்கிறார்கள் என்றால், இந்த உடன்படிக்கையை நாங்கள் மீறி நடந்தால் எப்படி இந்த மிருகம் துண்டு துண்டாக பிரிக்கப்பட்டதோ அதுபோல உடன்படிக்கை மீறுகிறவன் துண்டாக்கப்பட்டு விடுவான் என்பதைத்தான் இந்த உடன்படிக்கை குறிக்கிறது. அவ்வளவு கடுமையான நிபந்தனையின் பேரில் ஆண்டவரே இந்த உடன்படிக்கையை ஆபிரகாமுக்கு சொல்லி இருக்கிறார். அந்த நிபந்தனையை கர்த்தர் மேலே ஏற்றி சொல்வதற்கு எனக்கு தைரியம் கிடையாது, பேச முடியாது. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கிறார். இந்த நிலைமையிலே ஆபிரகாமே, உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஒரே ஒரு கருத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். நான் என் உடன்படிக்கையை மீறுகிறது இல்லை என்பதுதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த செய்தி. ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய தேவன் யார் என்றால் உடன்படிக்கையின் தேவன். எப்பொழுதும் நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிதான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. யாரோ 2 பேர் சேர்ந்து வாழ்வதனாலே கணவன் மனைவி அல்ல. அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கை அவசியம். தேவ சமூகத்திலே ஆணும் பெண்ணும் செய்த உடன்படிக்கை தான் திருமணத்தை உருவாக்கி அதன் பிறகு திருமண வாழ்க்கை ஏற்படுகிறது. வெறும் தெய்வ நம்பிக்கை மாத்திரம் கடவுளுடைய பிள்ளையாக்காது. கடவுளுக்கும் நமக்கும் உடன்படிக்கை இருந்தால்தான் நாம் தேவனது பிள்ளைகளாக இருப்போம். அவர் நமக்கு மணவாளனும் நாம் மணவாட்டியாக இருப்போம். ஆகையினாலே உடன்படிக்கை என்பது அவசியம்.
இந்த ஆலயத்தில் வந்து வழக்கமாக வருகிறவர்களாகவோ அல்லது பழக்கத்தினாலே வருகிறவர்களாகவோ நாம் இருக்கலாம். ஆனால் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் மாத்திரம்தான் தேவனது பிள்ளைகளாக எண்ணப்படுவார்கள். ஆகவே இந்த காலை வேளையில் தேவனோடு நாம் செய்த உடன்படிக்கையை காத்து வருகிறோமா, கர்த்தருக்கு கொடுத்த வாக்கை காத்து வருகிறோமா என்பதை கவனமாய் அறியும்படி உங்களை வேண்டிக் கொண்டு இந்த செய்தியை தொடர்கிறேன். அருமையானவர்களே, உடன்படிக்கை பெட்டி என்பது கர்த்தருடைய சமூகத்தை குறிக்கிறது. உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலுடைய பாளையத்திலே வரும் பொழுது இஸ்ரவேலுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நான் சரியாக உணர வேண்டிய ஒன்று தேவ சமூகம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பது விசுவாச அறிக்கை மாத்திரமல்ல, அது ஆவிக்குரிய அனுபவமாக இருக்க வேண்டும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நம்புகிறேன் என்று சொல்லக்கூடாது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பது நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம் கூட இருப்பது ஒரு உணர்வு அல்ல. கர்த்தர் நம் கூட இருப்பது ஒரு நினைவு அல்ல. கர்த்தர் நம் கூட இருப்பது ஒரு அனுபவம். It is not a mere thought or feeling, but it is an experience. அது தேவனோடு நாம் வைத்திருக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார், நிச்சயமான ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். எப்படி சொல்லுகிறீர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று? எப்பொழுதும் கர்த்தர் தன்னோடு கூட இருப்பார் என்று சிம்சோன் எண்ணினான். தேவன் என்னை விட்டு போய்விட மாட்டார், நான் தேவனது பிள்ளை, என்னோடு கர்த்தர் எப்பொழுதும் இருப்பார் என்று சிம்சோன் எண்ணினான். இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் அநேக முறை வேதவசனத்தை தள்ளிவிட்டு தேவனோடு செய்த உடன்படிக்கையை முறித்துவிட்டு மனம்போடு ஜீவித்துவிட்டு சொல்கிறார்கள், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னை பார்த்து கொள்வார், யெகோவா ஈரே என்று அவர்களும் சொல்கிறார்கள். ஆனால் சிம்சோனுடைய நிலைமையை பாருங்கள். நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது அவள், சிம்சோன், பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரையை விட்டு கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவோன் என்றார். கர்த்தர் தன்னை விட்டு விலகி போனார் என்பதை அறியாது போனார். அவன் மனதிலே ஒரு எண்ணம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று. இப்பொழுது நான் பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நான் எண்ணுகிறேன். அந்த எண்ணம் போதாது, கர்த்தர் என்னோடு கூட இருக்க வேண்டுமே. நீங்கள் எண்ணுகிறீர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று, ஆனால் உண்மையாகவே உங்களோடு கர்த்தர் இருக்க வேண்டுமே. கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதற்கு என்ன அடையாளம்? அருமையானவர்களே, வேத வசனத்துக்கு நாம் உட்பட்டு ஜீவித்தால் நாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வசனத்தின்படி நாம் வாழ்ந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யோசேப்பு வேத வசனத்தில் வைராக்கியமாய் வாழ்ந்தான். அதனாலே வேதம் சொல்கிறது, வசனம் அவனை புடமிட்டது. வசனம் நம்மை புடமிடும். வசனம் புடமிட்டபடியினாலே யோசேப்பு சிறைச்சாலைக்கு சென்றான். கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே வசனத்தின்படியாக வாழ்ந்து அதனாலே உண்டாகிற ஆசீர்வாதமோ அதனாலே உண்டாகிற நெருக்கமோ எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆகவே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம், நான் வேத வசனத்தை காத்துக்கொள்கிறேனா, வேத வசனத்தினுடைய உடன்படிக்கையை நான் காத்து இந்த நாளிலே வசனத்துக்குள்ளாக நான் ஜீவிப்பேனானால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கிறிஸ்தவ மதத்தில் இருப்பதனாலே கூட இருக்க மாட்டார், ஆவிக்குரிய சபையில் இருந்ததாலே கூட இருக்க மாட்டார், போதகராய் இருப்பதனாலும் கூட இருக்க மாட்டார்.
வசனத்தை பிரசங்கம் பண்ணலாம், வசனத்தின்படி ஜீவிக்கிறோமா? ஆகவே அருமையானவர்களே, வசனத்தை நிறைவேற்றினால் மாத்திரம்தான் தேவ சமூகத்தை நம்மை நிலைநிறுத்திக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். உடன்படிக்கை பெட்டியில் உள்ள பெரிய சிலாக்கியம் அதிலே தேவ சமூகம் இருக்கிறபடியினாலே. ஆகையினால் என் பிரியமான சகோதரனை சகோதரியே, இந்த வேளையிலே தேவ சமூகம் என்னிடத்தில் இருக்கிறதா, தேவ சமூகத்தை நான் காத்துக் கொள்கிறேனா என்று தேவ சமூகத்தை உணர காத்துக்கொள்ள வேத வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தேவ சமூகத்தை உணர காத்துக்கொள்ள உடன்படிக்கை பெட்டி அன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பின்னணியிலே நாம் சில காரியங்களை நான் பார்ப்போம். உடன்படிக்கை பெட்டி இந்த உலகத்துக்கு எப்படி வந்தது? யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரிப்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரிப்படியும் அதை செய்வீர்களாக. ஆகவே உடன்படிக்கை பெட்டி என்பது இந்த உலகத்தில் உள்ள ஏதோ ஒரு பெட்டியை காட்டி, இது எனக்கு உடன்படிக்கை பெட்டியாக இருக்கட்டும், இதை எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தில் வை, இதில் என் சமூகம் விளங்கும், இது என் உடன்படிக்கை பெட்டி என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஒரு பெட்டி தான் ஆண்டவருக்கு தேவை. உலகத்தில் எத்தனையோ மரங்கள் இருக்கின்றன, எத்தனையோ வகைகள் இருக்கின்றன. ஆண்டவர் எந்த மரத்தையும் அவர் தெரிந்தெடுக்கவில்லை, எந்த ஒரு பெட்டியையும் அவர் தெரிந்தெடுக்கவில்லை. ஆனால் அவராக ஒரு திட்டத்தை தன் மனதிலே வைத்து அதன்படி தான் உடன்படிக்கை பெட்டியை உண்டு பண்ணினார். அப்படியானால் உடன்படிக்கை பெட்டி என்பது உலகத்தில் உருவாக்கப்பட்டதா இருந்தாலும் உலகத்தின் பெட்டி அல்ல, அது பரலோகத்தின் திட்டம். அது தேவனது திட்டத்தை சுமந்து வருகிறது உடன்படிக்கை பெட்டி. பூமியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்த போதிலும் அவர் பூமிக்குரியவர் அல்ல, பரலோகத்தின் திட்டத்தை சுமந்து வந்த நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே உடன்படிக்கை பெட்டியும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றுக்கு ஒன்று அடையாளமாய் இருக்கின்றன. பிரியமானவர்களே, இந்த உடன்படிக்கை பெட்டி இது உண்மையிலே உடன்படிக்கை பெட்டிதானா என்று அறிவதற்கு பிதா அதை வெளிப்படுத்துகிறார். ஆகவே உடன்படிக்கை பெட்டியினுடைய அவசியத்தை உலக மக்கள் யாரும் எண்ணி பார்க்கவே இல்லை. ஒருவராகிலும் ஆண்டவரிடத்தில் போய் எனக்கும் உமக்கும் ஒரு தொடர்பு உண்டாக ஒரு உடன்படிக்கை பெட்டி வேண்டும் என்று யாரும் கேட்கவில்லை. ஏனென்றால் எவருடைய மனதிலும் அது தோன்றாத ஒன்று. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். ராஜாவை ஏன் கேட்டார்கள்? உலகத்தில் ராஜாக்கள் இருந்தார்கள். மற்றவர்களை ஆளும்படி ராஜாக்கள் இருப்பது போல எங்களுக்கு ஒரு ராஜாவை தாரும் என்று கேட்டார்கள். ஆனால் இரட்சகர் வேண்டும் என்று யாரும் கேட்கவில்லை. ஏனென்றால் உலகத்தில் இரட்சகரை அவர்கள் பார்த்ததே இல்லை. பாவத்திலிருந்து தன்னை மன்னிக்க ஒரு இரட்சகர் உண்டு என்பதை உலகம் அறியவும் இல்லை, அதை கேட்கவும் இல்லை. அருமையானவர்களே, உடன்படிக்கை பெட்டி என்பதை அறியாததனாலே ஏதோ ஒரு பெட்டியை மோசே எடுத்து இது முதற்கொண்டு இது உடன்படிக்கை பெட்டியாய் இருப்பதாக என்று சொல்லவும் முடியாது. உலகத்தில் ஒரு பெரிய மகானை, ஒரு பெரிய மனிதனை, ஒரு அறிவாளியை, ஒரு ஞானியை பிடித்து நீ உலகத்துக்கு இரட்சகராய் இருப்பாயாக என்று எந்த மனிதனையும் ஆண்டவர் குறிக்கவில்லை. உலகத்தில் எந்த மனிதனும் இரட்சகராக ஆக முடியாது. எந்த பெட்டியும் உடன்படிக்கை பெட்டி ஆகாது. ஏனென்றால் பரத்திலிருந்து அதற்குரிய திட்டம் தரப்பட்டால் மாத்திரமே அது உடன்படிக்கை பெட்டி. பரத்திலிருந்து பிதாவினாலே அனுப்பப்பட்டால் மாத்திரமே இரட்சகரை தவிர உலகத்தில் பிறந்த எந்த மகானும் இரட்சகரே இல்லை. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே இரட்சகர். இது அடிப்படை சத்தியம். ஆனால் இந்த உலகத்தில் இயேசு, காந்தி, புத்தர் என்று இவ்விதமாக மனிதர்களை எல்லாம் தெய்வமாக்கி மகிழ்கிற நாடு நம்முடைய நாடு. புத்தர்
பரலோகத்தின் திட்டம் அல்ல. காந்தி பரமபிதாவின் திட்டம் அல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்பே இருந்த தேவன், அவர் இரட்சகராக வந்தது பிதாவின் திட்டம். ஆகவே ஒப்புதலே இல்லாதவர், யாரோடு ஒப்பிட முடியாதவர். பார்ப்பதற்கு அது பெட்டியாக, சாதாரண பெட்டியாய் தெரிகிறது. நடமாடி திரியும் போது சாதாரண சன்னியாசி கோலத்தில் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஒரு நீண்ட அங்கி, ஒரு சாதாரண யூதன் இப்படி அலைகிறார். அவர்தான் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். உலகம் முழுவதுக்கும் அவர்தான் இரட்சகர். இது ஒரு சாதாரண பெட்டி. ஆனால் இந்த பெட்டி தான் தேவ சமூகத்தை உணர்த்துகிற உடன்படிக்கை பெட்டியாக இருந்தது. இந்த பெட்டி இருக்கும்போது வெற்றியும், இந்த பெட்டி இல்லாவிட்டால் தோல்வியுமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தன. ஆம் பிரியமானவர்களே, உடன்படிக்கை பெட்டியுடைய நீளம், அகலம், உயரம் யார் குறித்தது? பிதாவாகிய தெய்வம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதல் யார் குறித்தது? பிதாவின் திட்டம். ஆகவே உடன்படிக்கை பெட்டியும் பிதாவின் திட்டம், இரட்சகராக வந்த இயேசுவினுடைய பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதலும் பிதாவின் திட்டம். ஆகவே அருமையானவர்களே, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் பிதாவின் திட்டத்தில் இருக்கிறோம். ஒரு பெரிய காரியம். நான் சாதாரணமாக இந்த உலகத்தில் இல்லை. நான் என் பிதாவின் திட்டத்தில் இருக்கிறேன். பிதாவின் திட்டத்தில் நாம் இருப்போமானால் பரலோகம் நம்மை உற்று கவனிக்கிறது. ஆகையினாலே நமக்கு சடுதியான ஆபத்துகளோ, பொல்லாப்புகளோ, நமக்கு ஏமாற்றங்களோ, வருத்தங்களோ தன்னில் தானே வந்து விடாது. நாமே வரவழைத்துக் கொள்கிறோம். மற்றபடி இவைகள் எல்லாம் வராதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வதற்கு ஒரு பெரிய காரணம், நான் என் பிதாவின் திட்டத்தில் இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? You are in God's plan. தேவன் உங்களை குறித்த திட்டத்தில் இருக்கிறார். ஏனென்றால் இயேசு பிதாவின் திட்டம். நான் இயேசுவுக்குள்ளாக இருக்கிறேன். ஆகவே நான் பிதாவின் திட்டத்தில் இருக்கிறேன். என்னை ஒருவரும் தொட முடியாது. என் குடும்பத்தை சத்துரு தொட முடியாது. நான் பிதாவின் திட்டத்தில் இருக்கிறேன். என் போக்கு, என் வரத்தும் என் பிதாவின் திட்டத்தில் இருக்கிறது. இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த ஆராதனையிலே இந்த 9வது மாதத்தை குறித்து ஏதேனும் நீங்கள் பயப்படுவீர்களானால் நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். நீங்கள் பிதாவின் திட்டத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது. உங்களுக்கு பொல்லாப்பு வராது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நீ தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறார். ஆகவே நீ தேவனுடைய கண்மணியாக இருக்கிறபடியினாலே நிச்சயமாக நீ பத்திரமாக இருப்பாய். கவலைப்படாது. எல்லாம் உலக நான் இந்த குடும்பத்தில் இருக்கிறேன், இந்த ஸ்தாபனத்தில் வேலை பார்க்கிறேன், இந்த சபையை சேர்ந்திருக்கிறேன் என்பதை விட மிகப்பெரிய காரியம், நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன். I am safe in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பத்திரமாக இருக்கிறேன். இதுதான் அருமையானவர்களே. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவருடைய மாம்சமும் இரத்தமும் மரியாளிலே வயிற்றிலே அவருக்கு உருவாக்கி கிடைத்தவைகள். இந்த உடன்படிக்கை பெட்டி மோசேயின் கரங்களினாலே உருவாக்கப்பட்டது. மோசே அதை செய்து முடித்தவுடனே அதை எழுதியிருக்கும், made by heaven, பரலோகத்தினாலே உருவாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு இது மரியாளின் மகன், இது யோசேப்பின் மகன் அல்ல, தேவகுமாரன், the son of the living God. ஆகவே அருமையானவர்களே, பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட குமாரன், அந்த குமாரனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே நான் தேவனது திட்டத்தில் இருக்கிறேன். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எங்களுக்கு படிப்பதற்கு வீட்டில் ஆளுக்கு ஒரு சின்ன விளக்கு கொடுப்பார்கள். அந்த சின்ன விளக்கில் தான் படிக்க வேண்டும். வீட்டிலே ஒரு பெரிய விளக்கு இருக்கிறது.
அது என்ன, ஹரிக்கெயின் லைட். அது இதை விட பெரிய விளக்கு. அதுக்கு பெயர் புயலையெல்லாம் தாங்கும் விளக்குன்னு பேர், ஹரிக்கெயின் லைட். அது ஒரு புயலையும் தாங்காது. அந்த ஹரிக்கெயின் லைட்டை எங்கள் அப்பா எனக்கு தர மாட்டார். அதை மெல்ல எடுக்க போனால் அது தொடாதே என்பார். ஏன் அதை எடுக்கக்கூடாது என்று சொன்னால் அது விலை மதிப்புக்காக அல்ல. அவர் சொன்னார், இந்த ஹரிக்கெயின் லைட்டை நான் 19 வருஷமாகி வைத்திருக்கிறேன், இதை உன் கையில் தரமாட்டேன் என்று. இன்றைக்கு ஒரு நாள் தாருங்கள் என்று வாங்கி கீழே போட்டு உடைத்தேன். அவர் சொன்னார், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உன் கை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் என்று. பிரியமானவர்களே, காலத்தினாலே ஒரு பொருளை மதிக்கிறோம். இது இத்தனை வருஷமாக இருக்கிறது என்று மதிக்கிறோம். என்னுடைய வீட்டில் என்னுடைய பிள்ளைகள் வைத்திருக்கிற படம் ஆல்பத்தில், ஒருவேளை அது என் மகனிடத்தில் இருக்கும் என்று எண்ணுகிறேன். அந்த ஆல்பத்தில் ஒரு படம் இருக்கிறது. ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அது 1.5 வயது ஒரு சிறு குழந்தையின் படம். அந்த படம் என்னுடைய படம். அது அங்கே பத்திரமாக இருக்கு. ஏனென்ற காலத்தினால் என் தகப்பன் இன்றைக்கு 72 வயதானாலும் 69 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இருந்த படம். காலத்தினாலே ஒன்றை மதிக்கிறோம். இந்த ஊரிலே காலத்தினாலே இந்த கோட்டையை பார்க்கும்போது எத்தனை வருஷமாக இருக்கிறது என்று மதிக்கிறோம். எல்லா காலங்களுக்கும் முந்திய ஒன்று நமது ரட்சிப்பு. உலகம் உண்டாவதற்கு முன்பே கிறிஸ்து இயேசுவுக்குள் பிதாவானவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. உலகம் உண்டாவதற்கு முன்பு ஏதாவது உண்டாகியிருக்க முடியுமா? ஒன்றே ஒன்று உண்டாகியிருக்கிறது. அது எது? நம்முடைய ரட்சிப்பின் திட்டம். அப்படியானால் நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் எவ்வளவாக மதிக்க வேண்டும்? எவ்வளவு காலத்து காரியம் அது? ஒரு நூற்றாண்டல்ல, ஒரு 1000 ஆண்டல்ல, எவ்வளவு பெரிய காலம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே என் பிதா என்னை கண்டார். ஆகவே உங்கள் ரட்சிப்பை குறித்து நீ சாதாரணமாக எண்ணாதீர்கள் அருமையானவர்களே. சர்வ உலகத்தையும் படைத்த தேவன் எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்பு நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக அவர் தன்னை கண்டார். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் முதல் பகுதி, 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் பகுதி. உலக தோற்றத்துக்கு முன்பு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து எப்போது சிலுவையில் அடிக்கப்பட்டார்? உலக தோற்றத்துக்கு முதல். Before the foundation of the world, உலக தோற்றத்துக்கு முன்பு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் பெயரெல்லாம் முன்பே எழுதப்பட்டது. எப்போது? உலகம் உண்டாவதற்கு முன்பே ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பது தேவனுடைய முன் அறிவு. அவருடைய இரத்தத்துக்குள்ளாக உங்களை அவர் கண்டிருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் தற்செயலாய் ரட்சிக்கப்படவில்லை. உங்கள் ரட்சிப்பு தேவனுடைய தீர்மானம். அவர் தீர்மானித்தால் தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லவில்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவ தீர்மானம். ஆனால் நான் ரட்சிக்கப்படுகிற எல்லாரையும் அவர் முன் அறிந்திருக்கிறார். அந்த அறிவின்படி நாம் இங்கே இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகையினாலே உங்கள் ரட்சிப்பை குறித்து நீ எண்ணி பாருங்கள். உலகம் உண்டாவதற்கு முன்பு, எதுவும் உண்டாவதற்கு முன்பு, தேவதூதர்கள் உண்டாவதற்கு முன்பு என்னுடைய ரட்சிப்பு உண்டாயிற்று. ஆகவே கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்த காலத்தை நாம் எண்ணுவோம். ஆனால் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவளாக இருக்க மாட்டோம். ஜாக்கிரதை உள்ளவளாக நாம் இருப்போம். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, ஆகையினால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருப்பது? ஜாக்கிரதை, விழிப்போடு இருங்கள், காத்துக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் நான் சொல்லிக்கொண்டே போகும்போது ஒரு உள்கேள்வி, எப்படி காத்துக்கொள்வது என்று. இயேசு யார் என்று அறிந்து கொள்வதற்கு இது உடன்படிக்கை பெட்டி தான். 1000 பெட்டிகள் இருக்கின்றன. இதில் இதுதான் உடன்படிக்கை பெட்டி. எப்படி கண்டுகொள்வது? 1000 மனிதர்கள் நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள், யூத ரபிகள். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம்.
39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இயேசு யார் என்பதை குறித்து அறிந்து கொள்வதற்கு எதைத்தான் நாம் படிக்க வேண்டும்? வேத வாக்கியங்களை. வேத வாக்கியங்கள் தான் இயேசு யார் என்று நமக்கு சொல்லுகிறது. வசனத்தை வாசித்து பழகாதவர்கள், வசனத்தை கேட்டு பழகாதவர்கள், தேவனோடு அன்றாட உறவு வைக்காதவர்கள், அவளுக்கு கர்த்தரை குறித்து தெரியாது. அவளுக்கு கிறிஸ்துமஸ் தெரியும், ஈஸ்டர் தெரியும், நியூ இயர் தெரியும், அவருடைய பிறந்த நாட்கள் தெரியும், இயேசு தெரியாது. என் பிரியமான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் we should be acquainted with the word of God daily. நாம் வேத வசனத்தோடு அதிகமாக பழகி இருக்க வேண்டும். வேத வசனங்கள் தான் அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த நாளிலும் இயேசு இரட்சகர் என்று தெரியும். இந்த நாளில் அவர் எனக்கு எப்படி வெளிப்படுகிறார், என் பிரச்சனைக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அறிய வேண்டும் என்றால் நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். வேத வெளிச்சம் இல்லாமல் நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளவே முடியாது. நீங்கள் வீட்டில் வேதம் வாசிக்காமல் இங்கு வந்திருப்பீர்களா? அப்படி ஒருவர் கூட வந்திருக்க மாட்டீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். சரிதானா? அப்படி வேத வாசிப்பு இல்லாமல் வந்திருப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு ஒன்று விளங்கப் போவதில்லை. ஏன் தெரியுமா? வேத வாசிக்கிற பழக்கம் இருந்தால்தான் வேத வசனத்தின் மீது ஈடுபாடு உண்டாகும். ஆகவே தான் வசனத்தை பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வசனத்தின்படி இல்லாத இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அருமையானவர்களே. ஆண்டவர் கொடுத்த அளவின்படி, ஆண்டவர் சொல்லியிருக்க திட்டத்தின்படி செய்யப்படாத பெட்டி எது அல்ல? உடன்படிக்கை பெட்டி அல்ல. ஆண்டவர் சொல்வதை விட அழகாக செய்திருக்கலாம், ஆண்டவர் சொன்னதை விட பெரிதாக செய்திருக்கலாம், ஆனால் அது ஆண்டவர் கொடுத்ததல்ல. 33 ஆண்டிலே மரித்து போனவர் இயேசு, 94 வயதிலே மரித்து போனவர் தந்தை பெரியார். ஆனால் இயேசுவை விட அவர் பெரியவர் அல்ல. இயேசுதான் பிதாவின் திட்டம், பெரியார் பிதாவின் திட்டம் அல்ல. ஆகவே வயது கூடுவதனாலோ அறிவு பெருத்தவளாக இருப்பதினாலோ அதை நான் பிதாவின் திட்டம் என்று ஏற்றுக்கொள்கிறது இல்லை. பிரியமானவர்களே, பக்கத்து தெருவிலே ஆரவாரம், பல கொடிகள் அங்கு பறந்து கொண்டிருக்கின்றன. யார் வருகிறார் என்று கேட்கும்போது அறிவிப்பு கொடுக்க அமைச்சர் வருகிறார் என்று. ஒரு மந்திரி வருகிறார் என்றால் முன் அறிவிப்பு இல்லாமல் வரமாட்டார். திடீரென்று உங்க வீட்டு முன்னால் நின்று நான் தமிழகத்தின் முதலமைச்சர் வந்திருக்கிறேன் என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அது கண்ணியமிக்க ஒரு பதவி. கண்ணியமிக்க பதவிக்கு முன் அறிவிப்பு இல்லாமல் வரமாட்டார்கள். எனது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன் அறிவிப்பு இல்லாமல் அந்த உலகத்தில் வந்தவர் அல்ல. கன்ஃபூசியஸ் முன் அறிவிப்பு இல்லாமல் பிறந்தவர். ஆபிரகாம் லிங்கன் முன் அறிவிப்பு இல்லாமல் பிறந்தவர். இந்த நாட்டின் தெய்வம் என்று வழிபடுகிற ராமனோ கிருஷ்ணனோ எல்லாருமே முன் அறிவிப்பு இல்லாமல் பிறந்தவர்கள். எனது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே முன் அறிவிப்பின்படி பிறந்தவர். இந்த உலகத்துக்கு வருவேன் என்று முன் அறிவித்து வந்தவர் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் பிறப்பதற்கு முன்பே இந்த இடத்தில் பிறப்பார், இந்த இடத்தில் வளர்வார், இங்கு மரிப்பார், உயிர்த்து எழுவார் என்று எல்லாமே முன்னறிவிக்கப்பட்டவர் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்தில் உள்ள எல்லா பெட்டிகளை விட முன்னறிவிக்கப்பட்ட பெட்டி உடன்படிக்கை பெட்டி மாத்திரமே. அதுபோல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து முன் அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மீகா 5:2. யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இஸ்ரவேலை ஆளப்போகிற பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். உள்ளிலிருந்து இஸ்ரவேலை ஆளப்போகிற பிரபு தோன்றுவார். முன் அறிவித்துதான் ஆண்டவர் வந்தார். நான் இதிலிருந்து இன்னொரு காரியம் சொல்லுகிறேன். கிபி 52 முதல் 54ஆம் ஆண்டு வரைக்கும், 52 முதல் 54 ஆண்டுக்குள் ஏதேனும் ஒரு நாளில் பிறந்தவர் தான் ரோம சரித்திர ஆசிரியனாகிய டெசிட்டஸ்.
டெசிட்டஸ் என்பவன் இந்த காலப்பகுதியிலே பிறந்தவன். இந்த டெசிட்டஸ் என்ற ரோம வரலாற்று ஆசிரியன் எழுதுகிறான், உலகம் முழுவதையும் ஆளப்போகிற ஒரு பிரபு கிழக்கு நாட்டிலிருந்து தோன்றுவார் என்று. டெசிட்டஸ் என்ற ஹிஸ்டோரியன் 52ஆம் ஆண்டு எழுதுகிறான். எதை எழுதுகிறான் என்றால், ரோமாபுரியிலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. எப்பொழுது? கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு. கிறிஸ்து இவன் பிறப்பதற்கு 52 ஆண்டுக்கு முன்பு இயேசு பிறந்து விட்டார். இவன் சொல்லுகிறான், பல வருஷங்களுக்கு முன்பு ரோம் நாட்டிலே ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு பிரபு உலகம் முழுவதையும் ஆளுவதற்கு கிழக்கு நாட்டிலே பிறப்பார் என்பதை அவன் வரலாற்றிலே எப்போது எழுதினான்? 52ஆம் ஆண்டில் எழுதினான். ஆனால் அந்த நம்பிக்கை ஏற்கனவே இருந்தது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே ரோமாபுரியில் உள்ள நம்பிக்கையை இவன் எழுதினான். சீனா தேசத்திலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, மேற்கு நாட்டிலே உலகம் முழுவதையும் ஆளப்போகிற ஒரு பிரபு பிறக்கப் போகிறார். இப்படி உலக நாடுகள் எல்லாவற்றிலும் ஒரு நம்பிக்கை அந்த நாளில் இருந்தது. உலகத்தை ஆளப்போகிற பிரபு பிறக்கப் போகிறார் என்று ஒரு முன் அறிவிப்பு எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் வேத வாக்கியமாக முன்னறிவிக்கப்பட்டது நமக்கு பெத்லகேமில் என்று. ஆகவே அருமையானவர்களே, உலகத்துக்கோ நமக்கோ முன் அறிவிப்பு இல்லாமல் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரவில்லை. உலகத்தில் யாருக்காயிலும் ஒரு முன் அறிவிப்பு இருக்கிறதா? அருமையானவர்களே, முன்னறிவிப்போடு வந்த நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக மிக வித்தியாசமானவராகினார். நமது ஆண்டவரை குறித்து எப்போதும் தைரியமும், யாருக்கும் இவர் தேவன் என்பது ஒரு இரட்சகர் என்பதை சொல்வதற்கு நாம் தயங்கவே கூடாது. இந்த பெட்டி எப்படி உருவாயிற்று? 10ஆம் வசனம். ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள், அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாய் இருப்பதாக. சீட்டை மரம் என்பது சாதாரண மரம். இந்த சாதாரண மரத்திலே ஒரு அசாதாரணமான குணம் என்னவென்றால், இது கெட்டு போகாது. காலம் செல்ல செல்ல சில மரங்கள் கெட்டு போகும். ஆனால் சீட்டை மரம் கெட்டு போகாத ஒரு மரம். ஆனால் அது விலையிலும் வேறு காரியத்திலும் மிக விலை உயர்ந்ததாக கருதப்படவில்லை. ஆனால் அது தன்மையிலே மிக விலை உயர்ந்தது, தன்மையிலே மிக உயர்ந்தது. சீட்டை மரம் ஒரு சாதாரண மரம் அன்றைக்கு. இந்த மரத்தினாலே தான் அந்த உடன்படிக்கை பெட்டி செய்யப்பட்டது. அதை செய்து அது எதனாலே மூடப்பட்டது? பசும் பொன் தகட்டால். பசும் பொன் தகட்டால் மூடப்பட்டது. அப்படியான 2 காரியம். அழிந்து போகாத ஒரு மரம், அதை சுற்றிலும் பசும் பொன். இதுதான் உடன்படிக்கை பெட்டி. ஒரு சரீரம், நம்மை போல ஒரு சரீரம், அந்த சரீரத்திலே ஒரு தெய்வீகம், அல்லது தெய்வீகம் தெய்வீகத்துக்குள்ளே ஒரு மனுஷீகம். இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சாதாரண மனிதர் அல்ல. சீட்டை மரம் சாதாரண மரம். ஆனால் உடன்படிக்கை பெட்டி ஆன பிறகு, உடன்படிக்கை பெட்டி எது? மரம் அல்ல. உடன்படிக்கை பெட்டி எது? மரமும் பொன்னும். உடன்படிக்கை பெட்டி எது? உடன்படிக்கை பெட்டி மரமாக இருக்கிறது, உடன்படிக்கை பெட்டி பொன்னாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யார்? அவர் மனிதனாகவும் இருக்கிறார், தேவனாகவும் இருக்கிறார். மிக அருமையான ஒரு வெளிப்பாடு நமக்கு. இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்து அவர் வளர்ந்து வளர்ந்து தெய்வமாகவில்லை. அவர் பிறக்கும் பொழுதே மனிதனாகவும் தேவனாகவும் இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் போது அவர் தெய்வம் அல்ல என்றல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த போது தேவகுமாரன் ஒரு மனுஷன் அல்ல என்பதல்ல. அவர் பிறக்கும் பொழுதே மெய்யான மனிதனும் மெய்யான தேவனுமாய் இருக்கிறார். இதைத்தான் அந்த உடன்படிக்கை பெட்டி சொல்கிறது. அருமையானவளே, அந்த உடன்படிக்கை பெட்டியை ஒரு இஸ்ரவேலன் பார்க்கும் பொழுது அவன் என்ன பார்க்கிறான் என்றால், உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே கடவுளுடைய சமூகத்தை பார்க்கிறான், கர்த்தரின் சமூகத்தை பார்க்கிறான். இன்னொன்று, இஸ்ரவேலை ஆளுகிற ஆளுகையும் அங்கு பார்க்கிறான். இந்த உடன்படிக்கை பெட்டி தான் இஸ்ரவேலை ஆளுகை செய்கிறது. அப்படியான பெட்டி ஆளுகை செய்வதில் பெட்டிக்குள்ளிருந்து தேவ சமூகம் ஆளுகை செய்கிறது.
கர்த்தர் பெட்டிக்குள் இல்லை, கர்த்தருடைய சமூகம் அங்கு இருந்தது. தேவ சமூகம் அந்த இஸ்ரவேலை ஆளுகை செய்தது. பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தினாலே நாம் ஆளப்பட்டிருக்கிறோம். இது ஒரு தத்துவ ரீதியாக நான் பேச விரும்பவில்லை, சுருக்கமாக சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து என்னை ஆள வேண்டும். உடன்படிக்கை பெட்டி சொல்கிறது கர்த்தர் தான் உன்னை ஆளுகை செய்கிறார் என்று ஒரு இஸ்ரவேலுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து நமக்கு உடன்படிக்கை பெட்டி மூலமாக நமக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், நான் தான் உன்னை ஆளுகை செய்கிறேன், நான் இப்படித்தான் செய்வேன் என்று நீ காலையிலே சொல்லிவிட்டு வந்தாயே சகோதரனே, அது தேவ ஆளுகையின்படி சொன்ன வார்த்தை தானா? என் உயிர் உள்ளவரை உன்னோடு பேச மாட்டேன் என்று முடிவு எடுத்தாயே, அது தேவனுக்குள்ளாக எடுத்த முடிவு தானா? உன்னை கிறிஸ்து ஆளுகை செய்கிறாரா? உன் மனதை கிறிஸ்து ஆளுகை செய்கிறாரா? உன் நாவை கிறிஸ்து ஆளுகை செய்தாரா? அவருடைய ஆளுகைக்கு வெளிப்பட்ட உதடுகள் எத்தனை காரியத்தை பேசுகின்றன. ஆகவே பிரியமான சபையே, இந்த காலை வேளையிலே நீங்கள் கிறிஸ்து இயேசுடைய ஆளுகைக்குள்ளே வர வேண்டும் என்று உங்களை மிக அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். உங்களது சிந்தனைகள், உங்களது செயல்கள், உங்களது எழுத்துக்கள், உங்கள் பேச்சுக்கள் எல்லாமே கிறிஸ்துவினாலே ஆளுகை செய்யப்பட்டிருக்க வேண்டும். மனம் போல பேசிவிடக்கூடாது, மனம் போல எழுதிவிடக்கூடாது, மனம் போல நடக்கக்கூடாது. எல்லாமே கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இப்போது நாம் வாழ்கிற காலம் மக்கள் ஆட்சி முறை. We are in the days of democracy, a total failure. மன்னிக்கவும் அப்படி சொல்வதற்கு. நாம் இன்றைக்கு ஜனநாயகத்தில் வாழ்கிறோம். ஜனநாயகம் ஒரு தோல்வி. பிரியமானவர்களே, இந்தியாவை ஒரு ராஜா ஆண்டு கொண்டிருந்தால் ஒரு குடும்பம் மாத்திரம்தான் கொள்ளையடித்திருக்கும். இன்றைக்கு நாம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் ஆகியனால் எல்லாரும் கொள்ளையடிக்க ஆரம்பித்தோம். இதுதான் டெமோக்ரஸினாலே நமக்கு கிடைத்தது. என்னை பார்த்து நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஜனநாயகத்துக்கு விரோதியாக அல்ல, ஜனநாயகத்தினுடைய தீமைக்கு நான் விரோதமாக இருக்கிறேன். ஐ லவ் த டெமோக்ரஸி. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஜனநாயகவாதி அல்ல. ரொம்ப அழுத்தம் திருத்தமாய் சொன்னால், என் தேவன் சர்வாதிகாரி. அவர் சொன்னதுதான் நடக்கும். அவர் சொன்னதை யாரும் எதிர்த்து பேசவே முடியாது. அவர் தன் கருத்தை சொல்லி 12 சீஷரை கூப்பிட்டு, உங்களில் எத்தனை பேர் இதை ஆதரிக்கிறீர்கள் கரந்தூக்குங்கள் என்று சொல்லி, எல்லாரும் கரந்தூக்க 6 பேர் 7 பேர் கரந்தூக்கி விட்டீர்கள் என்று சொல்லவில்லை. சொன்னதை கீழ்ப்படிய வேண்டும். there is no democracy. நம்முடைய சபையில் கூட டெமோக்ரஸி அல்ல. the pastor is a dictator here. போதகர் உங்களுடைய சர்வாதிகாரியாகவே இருக்கிறார். நான் அப்படித்தான் இருப்பேன். my God has appointed me. என் தேவன் என்னை அப்படித்தான் வைத்திருக்கிறார். யாருடைய ஆலோசனையோ யாருடைய கருத்துக்கள் அல்ல, என் பரத்திலிருந்து என் தேவன் எனக்கு தருகிற கருத்தின்படியே சபையை நடத்துவேன். என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த உத்தரவாதங்கள் எப்போது மனிதராலே பறிக்கப்படுகிறதோ அப்போது நான் போதகராகவே இருக்க மாட்டேன். I am slave to my God. என் தேவனுக்கு நான் அடிமை. பிரியமானவர்களே, ஆகவே உடன்படிக்கை பெட்டி சொல்கிறது, உனக்கு ராஜா யார்தான் என்று கர்த்தர்தான். நீங்களும் அப்படித்தான் சொல்லுவேன். உங்களுக்கு ராஜா இந்த சபை அல்ல, உங்களுக்கு ராஜா போதகர் அல்ல, உங்களுக்கு ராஜா வேத வசனங்கள், பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு ராஜா. போதகர் வேதத்துக்கு மாறாக பேசினால் அவர் நமக்கு ராஜா அல்ல, நமக்கு அவர் அதிகாரம் உள்ளவர் அல்ல. ஆகவே பிரியமானவர்களே, இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பம்பாய் நகரத்தில் ஒரு பெரிய அரசியல்வாதி சொன்னார், இந்த தேசத்தில் கெட்டு போய்விட்டது, ஜனநாயகம் மறைய வேண்டும், ஒரே ஒருவர் இந்த நாட்டுக்கு ராஜாவாக வர வேண்டும் என்று அவர் சொன்னார். சர்வ உலகமும் இன்றைக்கு ஒரு நாட்டை நோக்கி இருக்கின்றன. நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் சரி, ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் சரி, நானும் எனக்கு உள்ள அறிவின்படி நான் பார்க்கிறேன். The whole world
is looking unto a particular country and a particular man. யார் அது? எந்த தேசத்தை சர்வ உலகமும் பார்த்து கொண்டிருக்கிறது? அமெரிக்க தேசத்தை எல்லா தலைவர்களும் இன்றைக்கு பார்த்து கொண்டு, பாரக் ஒபாமா the president of America, இதற்கு முன்பு ஜார்ஜ் புஷ், இனி வரும் நாட்களிலும் அப்படித்தான் கொஞ்ச நாட்கள் இருக்கும். உலகம் ஒரு தனி மனிதனை நோக்கி பார்க்கிறது. நம்மை அறியாமலேயே நம்முடைய தலைநகர் அமெரிக்க நாட்டு பட்டணமாய் இருக்கிறது. நம்மை அறியாமலேயே இன்னொரு ராஜா நமக்கு வருகிறார். இது என்னுடைய கணிப்பு. நீங்கள் ஒருவேளை நீங்கள் மாஸ்கோவை சொன்னால் ரஷ்யா அந்த ஒரு ராஜாவாய் தெரிகிறார். நம் எல்லாருக்கும் ராஜா வருகிறவர் மேற்கு நாடும் அல்ல, கிழக்கு நாடும் அல்ல, பரத்திலிருந்து இறங்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நமது ராஜாவாக இருக்கிறார். உலகம் முழுவதும் அந்த ராஜாவை நோக்கி பார்க்க வேண்டுமாகவே உடன்படிக்கை பெட்டி பேசுகிறது. நான் இயேசு கர்த்தர் உனக்கு ராஜா என்று. அந்த ராஜரீகத்தை நாம் மறந்துவிடக்கூடாது அருமையானவர்களே. அடுத்ததாக உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருக்கின்றன? உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருக்கிறது? 16ஆம் வசனம். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. அந்த பெட்டியில் ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? சாட்சி பிரமாணம். சாட்சி, the law, நியாய பிரமாணம், the 10 commandments, 10 கட்டளைகள் அங்கு இருக்கின்றன. தேவனது வார்த்தைகள், தேவனது கட்டளைகள் அங்கு இருக்கின்றன. ஆம் பிரியமானவர்களே, இந்த கட்டளைகள் இருக்கிறபடியினாலே தான் அது உடன்படிக்கை பெட்டி. இந்த கட்டளைகள் இல்லாவிட்டால் அது பெட்டி. வேதவசனம் இல்லாவிட்டால் நான் சாதாரண மனிதன். வேதவசனம் இருப்பதனாலே நான் யார்? போதகர். தவறான வேதவசனம் இருந்தால் நான் ஒரு பாதகன். ஆகவே நான் எப்படி இருக்கிறேன் என்பது என்னிலே என்ன இருக்கிறது என்பதை பொறுத்துதான். What I contain decides who I am. என்னிலே என்ன இருக்கிறதோ அதுதான் நான் யார் என்பது இருக்கிறது. அருமையானவர்களே, சாக்லேட் என்று போட்டிருக்கும், அது திறந்து பார்த்தால் ஊறுகாய் இருக்கும். பெட்டி வேறு, உள்ள இருப்பது வேறு. இன்றைக்கும் அப்படி பல வித்தியாசங்களை பார்க்கிறோம். ஆனால் உடன்படிக்கை பெட்டி அங்கு என்ன இருக்கிறது? சாட்சி பிரமாணம். சங்கீதம் 40:7-8 வாசியுங்கள். சங்கீதம் 40:7-8. நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். நியாயப்பிரமாணம் எங்கே இருக்கிறது? உள்ளத்துக்குள்ளே, இயேசுவுக்குள்ளே இருக்கிறது. அங்கு சொல்லுவது கிறிஸ்துவை பற்றியுள்ள வசனம். சங்கீதத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசுவுக்குள்ளே என்ன இருக்கிறது? நியாயப்பிரமாணங்கள் இருக்கின்றன. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருக்கின்றன? சாட்சி பிரமாணங்கள் இருக்கின்றன. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? நியாயப்பிரமாணத்தை கொண்டு வா என்று சொன்னால், சாட்சி பிரமாணத்தை கொண்டு வா என்று சொன்னால் எதை கொண்டு போக வேண்டும்? உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போக வேண்டும். அதுபோல இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் கொலை செய்யாதே, பொய் சொல்லாதே, விபச்சாரம் செய்யாதே, இதெல்லாம் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றன? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. இந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பதினாலே இன்றைக்கு கிறிஸ்தவன் இப்படி வாழக்கூடாது. எப்படி? நான் இனி விபச்சாரம் செய்யக்கூடாது, நான் கொலை செய்யக்கூடாது, நான் பொய் சொல்லக்கூடாது என்றெல்லாம் பயிற்சி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நியாயப்பிரமாணத்தை ஒருவராலும் நிறைவேற்ற முடியாது. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதாக இருந்தால் கர்த்தர் வர வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து எதை நிறைவேற்றினார்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருக்குள்ளே என்ன இருக்கிறது? நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பு என்ன இருந்தது? நியாயப்பிரமாணம்.
உடன்படிக்கை பெட்டி வருவதற்கு முன்பு உடன்படிக்கை பெட்டிக்கு வெளியே பிரமாணங்கள் இருந்தன. உடன்படிக்கை பெட்டி வந்த பிறகு உடன்படிக்கை பெட்டிக்குள் சாட்சி பிரமாணங்கள் இருந்தன. அதுபோல கிறிஸ்து வந்த பிறகு நியாயப்பிரமாணம் எங்கே இருக்கிறது? இயேசுவின் இருதயத்தில். அப்படியானால் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது எதை ஏற்றுக்கொள்கிறோம்? நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலை. ஆகவே விளங்கிக் கொள்ளுங்கள், பொய் சொல்லாதே என்பது நியாயப்பிரமாணம், என்னாலே பொய் சொல்ல முடியாது என்பது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல். இந்த நிறைவேறுதலைத்தான் கிறிஸ்து இயேசு நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீர்களா? எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பார்த்தீர்களா? இன்றைக்கும் இப்படி பிரசங்கம் பண்ணாதீர்கள். நீ சிகரெட்டு குடிக்காத, நீ சினிமா பார்க்காத, இதெல்லாம் ஆலோசனை சொல்லுகிறதை குறித்தல்ல. இது அல்ல நம்முடைய பிரசங்கம். ஏன் தெரியும்? கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள், கிறிஸ்து இயேசுவுக்குள் வா, இவை எல்லாம் தானாகவே நீங்கி நீ புதிய சிருஷ்டியாய் மாறிவிடுவா. இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தையே உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் சொல்லலாம், என்னாலே பொய் சொல்லாமல் இருக்க முடியவில்லையே என்று. நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாய் என்பதை விசுவாசி. நான் ஆண்டவருக்குள் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நியாயப்பிரமாணங்கள் இருக்கின்றன. இதை நீ விசுவாசி. பொய் சொல்லாதிருக்கிற வல்லமையை கர்த்தர் உனக்கு தருவார். ஆகையினாலே இது விசுவாசத்தினால் நடப்பது. ஆகையே நீ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவன் அல்ல. இன்னும் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன், இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் மிக வாஞ்சையோடு சொல்லுகிறேன். ரோமர் 3:21-22. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் யார் நீதிமான்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் யார் நீதிமான்? சொல்லுங்கள். நியாயப்பிரமாணத்தை செய்கிறவன், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவன் தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீதிமான். நியாயப்பிரமாணத்தை ஒருவன் நிறைவேற்ற நீதிமான். ஆனால் இப்போது கர்த்தர் இப்படி இருக்க நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தால்தான் ஒருவன் நீதிமான். நீ இத்தனை பரீட்சையை எழுதினால்தான் நீ பாஸ். ஆனால் இப்போது எப்படி என்றால், பரீட்சை காலில் வந்தாலே நீ பாஸ். இப்போ வழங்குதா? எல்லா பரீட்சையும் எழுதினால்தான் பாஸ் ஒரு காலத்தில். இப்போது பரீட்சை காலுக்கு வந்தாலே நீ பாஸ். எது எளிது? ரெண்டாவது வாசிங்க. இப்போ இப்படி இருக்க நியாயப்புற பரீட்சை இல்லாமல், டெஸ்ட் இல்லாமல், மந்த்லி டெஸ்ட் இல்லாமல், மார்க் இல்லாமல் பாஸ் ஆனது வெளியாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ரிசல்ட் இப்படி அமைந்திருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டியதே இல்லையே. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாமலேயே உங்களுக்கு தேவ நீதி கிடைக்கும்படி வாசியுங்கள். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும். பார்த்தீர்களா? முன்பெல்லாம் பொய் சொல்லாமல் இருந்தால், பல பாவங்களை செய்யாமல் இருந்தால் தேவ நீதி. இப்பொழுது அப்படி அல்ல. இயேசுவை விசுவாசித்தாலே நாம் தேவ நீதி என்று அழைக்கப்படுகிறோம். பார்த்தீர்களா? பரீட்சையில் படித்து எல்லா பாடங்களையும் எழுதி பாஸ் ஆவது ஒரு முறை. இப்போது எப்படி? பரீட்சை காலுக்கு வந்தாலே நீங்கள் பாஸ். அதுதான் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்தார். டீச்சர்ஸ் டே ஆகினாலும், முன்னாள் டீச்சர் ஆகினால் உங்களுக்கு இந்த உதாரணம் சொல்லுகிறேன். பிரியமான, ஆக எவ்வளவு எளிதாக கர்த்தர் இதை வைத்திருக்கிறார் பார்த்தீர்களா? கிறிஸ்துவுக்குள் இருந்தாலே பாவம் செய்யாதிருக்கிற ஒரு அருமையான காரியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். கலாத்தியர் 4:4 வாசியுங்கள். கலாத்தியர் 4:4. நாம் புத்திர சுவிகார், நாம் முன்னாலே அடிமைகள், பாவத்தினாலே நாம் அடிமையாய் கிடந்தோம். நாம் யாருக்கு பிள்ளைகள் அல்ல. நாம் யாருக்கு பிள்ளைகள் அல்ல? தேவனுக்கு பிள்ளைகள் அல்ல, இயேசுவுக்கு பிள்ளைகள் அல்ல. நாம் எல்லாரும் எதற்கு அடிமை? பாவத்துக்கு அடிமையாய் கிடந்தோம். அடிமையாய் இருந்த நம்மை வாசிங்க.
நியாயப்பிரமாணத்துக்கு நாம் முன்பு அடிமையாக இருந்தோம். இப்பொழுது நியாயப்பிரமாணத்தின் அதிகாரத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்காக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும், நன்றாக வாசிங்கள், நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு மேலானவர் அல்ல. அவர் யாராக பிறந்தார்? நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர். அப்படியானால் நியாயப்பிரமாணம் யாரை ஆளுகை செய்தது? இயேசுவை ஆளுகை செய்தது. நாம் பாவியா இருக்கும்போது நம்மை ஆளுகை செய்தது எது? நியாயப்பிரமாணம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் போது அவரை ஆளுகை செய்தது எது? எப்போது ஆளுகை செய்தது? அவர் பிறக்கும் பொழுது. அவர் பெத்லகேமிலே பாலகனாய் பிறக்கும் பொழுது அவர் மீது எந்த ஆளுகை இருந்தது? நியாயப்பிரமாணத்தின் ஆளுகை. வாசியுங்கள். அருமையானவர்களே, இப்போது கருத்தை நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவராக பிறந்தார். ஆனால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி தன் வாழ்க்கையை முடித்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை எது? நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக பிறந்த அவர் நியாயப்பிரமாணத்தை ஜெயித்தவராக தன் வாழ்க்கையை முடித்தார். ஆகவே நமக்கு இயேசு இப்போது யாராக இருக்கிறார்? நியாயப்பிரமாணத்தை ஜெயித்து வாழ்ந்தவர். அதனாலே தான் ஒரு கேள்வியை கேட்டார், என்னிடத்திலே பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்ல முடியும் என்றார். காந்தி, நான் அவரை மகாத்மா என்று அழைக்க விரும்பவில்லை. ஏனென்றால் வேதத்தில் மகாத்மாவே கிடையாது. ஒரு ஆத்மா தான் ஒரு மனிதருக்கு. அவருக்கு பல ஆத்மா இருந்தால் மகாத்மான்னு சொல்லலாம். ஆகவே அவர் ஆத்மா, அவ்வளவுதான். இந்த காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார், if Jesus Christ is son of God, why not I? இந்த இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்றால் நான் ஏன் இருக்கக்கூடாது? எதில் சொல்லியிருக்கிறார்? எதில் எழுதியிருக்கிறார்? இந்த புக் ஃபேரில் போய் வாங்கி வாசித்து பாருங்க. மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரூத், சத்திய சோதனை, அதில் எழுதியிருக்கிறார். அப்படியானால் காந்தி இந்த வார்த்தைக்கு பதில் சொல்லணும், இந்த கேள்வி எழுப்பணும். இந்தியாவில் என்ன சொல்லணும்? என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை சொல்ல முடியும்? நேரிட்டு தான் கேட்கணும். பண்டிதர் நேரிட்ட கேட்டால் சொல்லுவார், என் பிரியமான சகோதரனை சகோதரிய, இன்றைய வரலாற்றிலோ உலக வரலாற்றிலேயோ எந்த மனிதனும் சொல்ல முடியாத ஒன்று, என்னிடத்திலே பாவம் உண்டென்று யார் சொல்ல முடியும்? அப்பேற்பட்ட தேவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினபடியினாலே உடன்படிக்கை பற்றி சொல்கிறது, நீ தேவனுடைய ஆளுகையில் இருக்கிறாய் என்று. இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய ஆளுகையில் இருக்கிறோம். ஆகவே நாம் சுதந்திரவாளியாக இருக்கிறோம். அருமையானவர்களே, நான் இன்னும் 3 குறிப்புகளை சொல்ல வேண்டும். ஆனால் இதோடு நான் நிறுத்துகிறேன். என்ற சமயம் அதிகமாக இல்லை. நான் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பரலோக ராஜ்யத்துக்கு நியாயப்பிரமாணத்தின் ஆளுகை இருக்குமானால் நாம் ஒருவரும் போக முடியாது. நியாயப்பிரமாணத்தின் ஆளுகை இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு ஒருவரும் போக முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவியத்தில் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினபடியினாலே கிறிஸ்துவுக்குள்ளான நாம் எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோம். போக முடியாத அந்த இடத்துக்கு, தடை செய்யப்பட்ட அந்த இடத்திற்கு ஒரு மனிதன் போகக்கூடிய ஒரே காரணம் இயேசு கிறிஸ்துவினால். இயேசு கிறிஸ்து அல்லாமல் ஒரு மனிதனும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆகவே இந்த மாபெரும் சாட்சியத்தை அவர் நமக்கு தந்ததைத்தான் இந்த உடன்படிக்கை பெட்டி காட்டுகிறது. அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாமே நமக்கு ஒரு அனுமதி சீட்டு வருகிறது. நீ இலவசமாய் நீ உள்ளே வரலாம் என்று. ஒரு நாள் ஒரு நேவல் பேஸ், ஒரு கடற்படை தளத்திலே அங்கும் இங்குமாக அவசரமாக ஜனங்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். கப்பல் தளத்திலே கப்பல்கள் வருகின்றன, போகின்றன. யுத்த கப்பல்கள் வருகின்ற இடம், யுத்த கப்பல்கள் புறப்படுகிற இடம். அங்கு அந்நியர்கள் யாரும் பிரவேசிக்க முடியாது.
ஒரு மனிதர், அந்த நேவி கடற்படைக்கு சம்பந்தம் இல்லாதவர், அவர் மாத்திரம் அங்கு வாசல் போய் நின்றால் அவர் கைது செய்யப்பட்டிருப்பார். ஏனென்றால் அந்த எல்லைக்கே போக முடியாது. அந்த மனிதர் ஒரு காரில் ஏறி அவர் நேவல் பேஸுக்குள் போகிறார். அந்த அதுக்குள்ளாக போகிறார். வாசலில் இருக்கிறவன் சல்யூட் அடித்து உள்ளே அனுப்புகிறார். வண்டி போய்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அந்த வண்டியை ஓட்டி செல்கிறவர் நேவல் ஆஃபீஸர், அங்குள்ள கடற்படை அதிகாரி அதை ஓட்டி கொண்டு போகிறார். அவருடைய நண்பராக இருக்கிறபடியினாலே எல்லா இயற்கையாக அவருக்கு தடையாக இருந்தாலும் கூட நண்பனுடைய அதிகாரத்தினாலே எல்லா தடையும் நீங்க பெற்று போகக்கூடாத இடத்துக்கு அவர் போய் சேர்வதற்கு உதவி செய்தது போல நம்முடைய மூத்த சகோதரனாகிய நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தினாலே போக முடியாத பரலோக ராஜ்யத்திற்கு வெகு எளிதாக போகிறோம். தேவ தூதரோ துறைத்தனங்களோ அதிகாரங்களோ நியாய பிரமாணமோ தடுத்து நிறுத்த முடியாதபடி பரலோக ராஜ்யத்தை சந்திக்கிறோம். நாம் எல்லாரும் கரவைந்து கர்த்தரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உடன்படிக்கை பெட்டியை குறித்து கர்த்தாவே எங்களோடு கூட ஆவிக்குரிய வார்த்தைகளை கொடுத்து கர்த்தாவே எங்களை இன்னும் பலப்படுத்தவும் பரிசுத்தப்படுத்தவும் எங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையாகவே உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கர்த்தாவே உமது ரட்சிப்பிலே எங்களை முன்குறித்து இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமது கரத்திலே நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உண்மையாகவே நீர் மாத்திரம் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். கர்த்தாவே, உமது ஆளுகை எங்களை முழுவதும் நிரப்பி கர்த்தாவே உமது சித்தத்திற்குள்ளாய் உமக்குள்ளாய் கீழ்ப்படிந்து கர்த்தாவே எங்களை நாங்கள் வணைந்து கொள்ள எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையாகவே உம்மோடு கூட ஐக்கியமாய் இருக்கிற நாங்கள் உமது வேத வசனத்தை பின்பற்றி கர்த்தாவே உம்மோடு கூட உமது வார்த்தைகளோடு கூட அந்த தடை செய்யப்பட்டிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிப்போம் என்ற நம்பிக்கையை நீர் இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வேத வசனத்தை கொடுத்த போதகரை ஆசீர்வதிப்பீராக. விதைக்கப்பட்ட இந்த வசனங்கள் 100, 60, 30 கர்த்தாவே எங்களுக்குள்ளே கிரியை செய்து பரலோக ராஜ்யத்தின் அவகாசிகளாய் ஜெயமுள்ளவர்களாய் நாங்கள் மாற எங்களை தொடர்ந்து பலப்படுத்த வழிநடத்த ஒப்பு கொடுக்கிறோம். எதிர் வல்லமைகளை மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.